Hi everyone, welcome to Shanbrief channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். MS Wordல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி அலைன்மெண்ட்ஸ் டைப் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸோட டைப்ஸ் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அலைன் ரைட், அதோட ஷார்ட்கட் கீ நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அலைன் லெஃப்ட், தேர்ட் ஒன் வந்து சென்டர் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஜஸ்டிஃபை. ஃபர்ஸ்ட் வந்து அலைன் ரைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிட்டேன். இந்த டேட்டுன்ற டெக்ஸ்ட் வந்து எனக்கு எந்த சைட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் தான் வரணும். பட் நான் இப்போ எங்கே டைப் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைட் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டேட்டுன்றது எனக்கு ரைட் சைடில் வரணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங்கில் கர்சர் வச்சுக்கிறேன். டேட்டுக்கு முன்னாடி கர்சர் வச்சுட்டு நம்ம கீபோர்டில் ஸ்பேஸ் பார்னு ஒரு கீ இருக்கா, அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணனால உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அலைன் ரைட். இப்போ பாருங்க நான் இது மேலே கர்சர் வைக்கும் போதே அதோட நேம் ஷோ ஆகுதா. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரைட் சைடில் வந்துருச்சு. இதுதான் அலைன் ரைட். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரணும்னா அலைன் லெஃப்ட். லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. அதே மாதிரி சென்டர். சென்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹெட்டிங் வந்து சென்டரில் வரணும்னா சென்டர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க சென்டரில் எனக்கு வந்துடுச்சு. இதுதான் வந்து அலைன்மெண்ட். இதுக்குன்ட்டு நீங்கள் ஒரு வாட்டியும் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்டிஃபையோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+J. இந்த ஜஸ்டிஃபை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த பேராகிராஃப்ல லெஃப்ட் சைட் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரைட் சைடில் ஈக்குவலாக இருக்கா, அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் எல்லாமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுறோம். அந்த சிம்பிள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்க அந்த சிம்பிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணோடனே பாருங்க நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்மளுக்கு ரைட் சைட்லயும் ஈக்குவல் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைட்லயும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃபையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட்ல நார்மலா நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, ரைட் சைட்ல வந்து நம்மளுக்கு இப்போ ஈக்குவல் பண்ணும். இப்போ ஜஸ்டிஃபை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னென்ன பேராகிராஃப் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணணுமோ அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.